முதுக வளைத்த விதுங்க செய்தப்பா 32 ஆண்டு முழுதும் கழிஞ்சதப்பா. அதிகாரம் இல்லாத அநியாய குமஸ்தா வேலை ஆளை உருக்குதப்பா. ஆண்டவனே மிஸ்டேக்கு மிஸ்டேக்கு. ஆண்டா என்னங்க இத வந்துட்டேன். வா வா. சாபாடா. ஐயோ என்னங்க இது? என்ன? ஓஹோ ஒரே மடக்கலையானா? ஆஹா அப்படி பத்திரமா வச்சுக்க, நாளைக்கு வேணும். பாரு, ஊர்ல நாட்டுல மனுஷனா பிறந்தவன் ஒவ்வொருத்தனும் படிச்சு கிடிச்சுக்கிட்டு ஏதோ ஒன்ன கட்டிக்கிட்டு 4-5 பெத்துக்கிட்டு 150 சம்பாதிச்சுக்கிட்டு குடுத்தனம் பண்ணிக்கிட்டு குஷாலா இருக்கிறான். வந்துகிட்டு இருக்கேன். ஒரு கல்யாண ஊர்வலம் போகுது. முன்னால மேளம் போகுது, அதுக்கு பின்னால போகுது, அதுக்கு பின்னால பேண்டு வாத்தியம் போகுது, திருப்புகழ் கோஷ்டி போகுது, சீரு சிறப்பு வெத்தலை எல்லாம் அந்த மாப்பிளை பொண்ணுக்கு தான் போகுது. மாப்பிளை யாரு தெரியுமில்ல? யாரு? போன வருஷம் திருடி விட்டு செயலுக்கு போயிருந்தானே. அட அவன் தாண்டி பாலசுந்தரம். அவனே தாண்டி, அவனே தான். இதுக்கேண்டி நீ கவலைப்படுற? இந்த கவலை பொண்ணை பெற்றவங்களுக்குள்ள இருக்கணும். இப்ப அவளதான் என்ன மிஸ்டேக்கு? அவன் ஒரு தடவை திருடி விட்டாலும் மறுதடவை திருந்தி ஒழுங்கா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இது இருக்க நமக்கு பிறந்தது ஆளுதான் சிவாஜி மகாராஜா மாதிரி வாட்ட. முதல்ல புத்தி வர்றதுக்கு வேண்டிக்க, வந்தப்புறம் பார்ப்போம் நல்லதா கெட்டதான்னு. ஏங்க எதையாவது ஒண்ணு புடிச்சு கட்டி போட்டுட்டா? எதடி கட்டுறது? தொழுவத்துல மாடு கட்டி இருக்கு, தான் இவனை கட்டணும். ஆமா, உங்க மச்சா அதாங்க உங்க மச்சா 8 கான்ஸ்டபிள் பொண்ணு. ஓ ஆமா ஆமா ஆமா, இருக்கு இருக்கு, கட்டலாம். இந்த பையன் ஒத்துக்கணுமே. ஒத்துக்குவான், மறுக்கவே மாட்டாங்க அவன். அது எப்படி நிச்சயமா நீ சொல்ற? முகூர்த்தம் வச்சு நின்னு போனா அந்த 8 கான்ஸ்டபிள் ஷூட்டிங் பண்ணிடுவான். ஷூட்டிங்கு இந்த பாரு, அவன் மறுத்தானா என்ன கேளுங்க, நானாச்சு. நீ கட்டிக்கிறியா? என்னங்க? சரி விடு. பையன் எங்க? மேல இருக்கான். என்ன பண்றான்? அதான் எனக்கும் தெரியலையே. என்னடி இது மிஸ்டேக்கு? அவன் இந்த வீட்டுல நீ இருக்கிற, நான் இருக்கிறேன், பையன் இருக்கிறான். நம்ம 2 பேரும் கீழே இருக்கிறோம். செங்கை விரித்து சிவந்த இதழ் விரித்து பங்கயம் போல் தோன்றி வந்த பாவையே என் இதய வீடு உனக்காகவே திறந்தது. அந்த வீட்டின் கதவுகள் நீ புகுந்ததும் மூடிக்கொண்டு வெளியே வந்திருக்கும் சூழ்ச்சி மனப்பான்மையோடுதான். திரும்பி பார்க்காதே, சூழ்ச்சிக்கு உருவம் கிடையாது. உருவம் மட்டும் இருந்திருந்தால் சந்திரகுப்தன் காலத்திலேயே அது சாம்பலாகி இருக்கும். வீரவாள் ஏந்தும் கை, வேந்தர் நோம் கை எண்ணிக்கை. அடைய வெற்றி கை மகனே, என்னடா கதவை? யாரது? ஒப்பேன். என்னடா? யாரோட பேசிக்கிட்டு இருந்த? யாரோடும் இல்லை, என் இதயத்தோடு பேசிக் கொண்டிருந்தேன். அவன் யாரா? அவன் இதயம்? அப்பா, நான் நாடகம் எழுதுகிறேன். காதல், ஆசியம், வீரம் ததும்பும் நாடகங்கள். இது ரொம்ப மிஸ்டேக். ஒண்ணு சைக்கிளா போல இல்ல. இப்ப எதுக்கு நாடகம்? அது என் வாழ்க்கையின் லட்சியம் அப்பா, லட்சியம். சரிதான் போ. ஆமாடா தம்பி, நாடகத்தெல்லாம் விட்டுட்டு வீட்டுல விளக்கேத்து வையண்டா. ஆமாண்டா, நானும் 32 வருஷமா குமஸ்தா வேலை பாக்குறேன். பதவியும் ஏற மாட்டேங்குது, சம்பளமும் ஒசர மாட்டேங்குது. நீ என்னடா? அப்பா, தயவு செய்து என் கலை உணர்ச்சியை கட்டுப்படுத்தாதீர்கள். என்னது சோத்தோட பேசுறதாட கனவுணர்ச்சி? ஆனா இப்படிதான்டா பேசிருந்தான் பக்கத்து விட்டு குப்பிசாமி தோடையும் மரத்தோடையும். இப்ப அவனை கூட்டிட்டு போயிட்டாங்க. எங்க தெரியுமில்ல? பைத்தியகார ஆஸ்பத்திரிக்கு. அவனுக்கு ஏற்கனவே பைத்தியம். உனக்கு இப்பதான் ஆரம்பம் இல்லையா? டேய், இந்த வர்றா, நான் செஞ்ச பாவமோ புண்ணியமோ ஒன்னும் ஒரு பிள்ளைன்னு பெத்து விட்டேன். அதனால என் மச்சான் 8 கான்ஸ்டபிள் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான்டா எனக்கு நிம்மதி. ரதி மாதிரி பொண்ணுடா தம்பி, கட்டிக்கிட்டு சந்தோஷமா இரேண்டா. கல்யாணமா? எதற்கப்பா? சபாஷடா, இப்ப கேட்ட பாரு கல்யாணம் எதுக்குன்னு. இத 2000 வருஷத்து ஹிஸ்டரியில ஒரு பையன் கேட்டது இல்லடா. அப்பா, மனிதன் பிறப்பதே ஒரு லட்சியத்திற்காகத்தான். லட்சியம் இல்லாத மனிதன் வாழ்வதிலேயும் அர்த்தம் இல்லை. எந்த ஒரு மனிதனும் இறந்த பிறகும் வாழ வேண்டும். ஓஹோ, பையன் ரொம்ப மேல போயிட்டான். செத்த பிறகும் வாழணுங்கிற அளவுக்கு மேல போயிட்டான். அப்பா, மகாகவி காளிதாசன் இறந்தான், சகுந்தலம் வாழ்கிறது. வள்ளுவன் இறந்தான், குறள் வாழ்கிறது. அதுபோலத்தான் இளங்கோ, புகழேந்தி, காளமேகம், சுப்ரதீப கவி, சுப்பிரமணிய பாரதி, கம்பன், அம்பிகாபதி, அனுமார், உங்க அப்பன். பைத்தியக்கார பையன் போனேன். அப்பா, உங்கள் உலகம் வேறு, என் உலகமே வேறு. திங்கிறது உங்கிறது இந்த உலகம், நீ இருக்கிறது வேற உலகமா? எங்கடா இருக்காது சொல்லுடா. கொட்டி நொறுக்கி கூடையில் அள்ளி போடுறாள். தம்பி, அவர் குணம் தான் தெரியுமே, அவர் சொல்றபடி கேளேண்டா. அம்மா,
என்னை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நீ எனக்கு பிறந்த நான் உனக்கு பிறந்தா சொல்றாத. அதுதான் தெரிந்திருக்கிறதே. அப்ப நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும். கண்ணா பின்னாலும் உளராத, கண்டபடி பேசாத, கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. வாங்க மாமா வாங்க. வந்தேன். இருக்கட்டும். அத்தை சௌக்கியமா? அத்தைக்கு என்ன, நீ சௌக்கியமாமா? சௌக்கியம் மாமா. அப்பா அப்பா. ஏமா மாமா வந்திருக்காங்க. மச்சானா? ஆமா ஆமா வாங்க வாங்க. பாத்து ரொம்ப நாள். ஆமா ஆமா. என்ன சாப்பிடுறீங்க? நான் ஒண்ணும் சாப்பிடலீங்களே, சும்மாதானே வந்தேன். இல்ல இப்ப ஏதாவது? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஊரட்டும். காவேரி காவேரி பலகாரம் உண்டாமா? இருக்கட்டும் அம்மந்தி, நான் உங்க முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க. அதாவது நம்ம பையன் மனோகரனை பத்தி தான் உங்களுக்கு தெரியும் இல்ல? கொடுக்கணும். எதை பத்தி சொல்ல போறேன்? நம்ம பொண்ணை பத்தி தான். ஓ, இதுக்கே இவ்வளவு பீடிக்க? தூரமா கீரமா? வந்த உடனே கேட்டிருக்கலாமே. நீங்க என்னங்க நீங்க ஏன்னா வந்த உடனே கேட்ட உடனே கொடுக்க, இது என்ன வாழைக்காய் கத்திரிக்காயா? இந்த சொல்றேன். அப்ப சரி, நான் மறுக்கவா போறேன். உடனடியா ஏற்பாடு செய்திடுவோம். சாப்பிடுங்க. கல்யாண வைபோக நாளே, மேல் கண்ணோடு பேசும் கண்ணாலே, உயர் கல்யாண வைபோக நாளே, உயர் கல்யாண வைபோக நாளே. தாலி கழுத்தில் அணிந்தார், சம்சாரம் ஆகிவிட்டார், புதுவாழ்விலே பொன்னான நாளிதே. மென்மலரே மனம் வீசு, சிவந்த ராஜா சிரிப்பதேனோ, அட சிவந்த ரோஜா சிரிப்பதேனோ, காண்பாயே சுவே உயர் கல்யாண வைபோக நாளே, உயர் கல்யாண வைபோக நாளே, நாளே கல்யாண வைபோக நாளே, உயர் கல்யாண வைபோக நாளே. மாலையில் தென்றல் வந்தாலே, மயக்கமுமே கூட வரும், சோலை அழகே உன்னை மணந்தா, சொல்லுவார் கதைகள் யாவும், இதற்கு மேல் வேறு கதை உலகில் உண்டோ, அட இதற்கு மேல் வேறு கதை உலகில் உண்டோ, காண்பாயே சுகம் தேன் போலே, உயர் கல்யாண வைபோகன், உயர் கல்யாண வைபோக நாளே, நல்லா கல்யாண வைபோக நாளே, உயர் கல்யாண வைபோக நாளே. காதலின் புத்தகத்தில் காகிதமே நீயாவாய், காவேரி நதி எனவே காவியமாய் அவர் இருப்பார், உலகத்தில் பெருங்கதையே இதுதான் அம்மா, அட உலகத்தில் பெருங்கதையே இதுதான் அம்மா, காண்பாயே சுகம் தேன் போலே, உயர் கல்யாண வைபோக நாளே, உயர் கல்யாண வைபோக நாளே, நன்னாளே கல்யாண வைபோக நாளே, உயர் கல்யாண வைபோக நாளே. இயற்கை உனக்கு இன்னொரு புரியட்டும் காவேரி. ஆணும் பெண்ணும் திருமணம் முடிந்து புது வாழ்வில் புகும் ஒருவரை பற்றி ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் எவ்வளவோ பேர் வாழ்கிறார்கள். வேறு, நாம் வேறு. மற்ற பெண்களிலிருந்து நீ மாறுபட்டவள். நீ பாக்கியசாலி. நீ ஒரு மகாகவியின் மனைவி. உலகத்தில் மற்றவர்கள் தம் மனைவியருக்கு முதல் நாள் இரவு
நகைகளையும் புடவைகளையும் வழங்குவார்கள். ஆனால் நான் உனக்கு வழங்கப் போவது விலை மதிக்க முடியாத ரத்தினம். அதுதான் இந்த நாடகம். இன்னும் கொஞ்ச நாளில் இந்த நாடகத்தை பல லட்சம் மக்கள் பார்த்து ரசிக்கப் போகிறார்கள். அதில் ஒரு கட்டத்தை உனக்கு படித்து காட்டுகிறேன், கேள். காதலி உட்கார்ந்திருக்கிறாள். ஏதோ சிறு சப்தம். திகைக்கிறாள். திரும்பி பார்க்கிறாள். காதலன் வருகிறான். இவளுக்கு உற்சாகம். அவன் உடனே சொல்லுகிறான், மாசரு பொன்னே, பலம்புரி முத்தே, மனம் நிறை மலரே, கனிவளர் கொடியே, காந்த சிலையே, கனகப் பதுமையே, யாரை நினைத்து உலகை மறந்தாய்? ஆணன் வரவை எதிர்பார்த்து அவர் தம் வரவு காணாமல் தாழா மனமும் தானுமாய் தவிக்கிறாயோ கண்மணி.